ஆகஸ்ட் 26 காலை 8:37 மணி. இந்த ஒரு டைமு நம்ம இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான டைமான இருந்திருக்கு. ஸோ எல்லாருமே ஸ்கூல் போகிறவங்க ஸ்கூல் போயிருக்கலாம், காலேஜ் போகிறவங்க காலேஜ் போயிருக்கலாம், ஆஃபீஸ் போகிறவங்க போயிருக்கலாம். பட் ஆனால் இந்த ஒரு டைமில் நேபாள் நம்மளுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாட்டில் ஒரு நேபாள் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம், யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்பது நடைபெற்றிருக்கு. ஓகேங்களா, திடீர் வெள்ளம். ஸோ இந்த வெள்ளம் ஏற்படுறதுக்கு முன்னாடி நார்மலாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பூமி அதிர்வு போன்ற விஷயத்தை வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எர்த்குவேக் போன்ற விஷயத்தை வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ 4.3 மீட்டர் ரெக்டர் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிலநடுக்கம் என்பது பதிவாக இருக்கத்தாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதன் தொடர்ச்சியாகவே உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு திடீர் வெள்ளம் என்பது ஏற்பட்டிருக்கு. இந்த வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படணும்னா நார்மலாக நம்ம என்ன இருப்போம், நான் ரொம்ப ஓவராக மழை பெய்ந்தாலோ அந்த மழை ஓவராக பெஞ்சனால பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆறுகள் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த ஒரு வெள்ளம் என்பது ஏற்படுறதை நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் நேபாளில் வந்து அந்த டைமில் வந்து மழையே கிடையாது. அப்போ எப்படி இந்த வெள்ளம் ஏற்பட்டிருக்கும் அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு பேரழிவுனால பார்த்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட மக்கள், கிட்டத்தட்ட 362க்கும் மேற்பட்ட மக்கள் இப்போதைக்கு டேட்டா படி பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவிலிருந்தும் பல பேர் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுலா என்பது போயிருக்காங்க அங்கே. ஸோ அங்கே பல பேரை வந்து காணவில்லை என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஸோ 1300க்கும் மேற்பட்டவரோட கான்டாக்ட்ஸ், அவங்களுடைய உடல் என்பது கிடைக்கவில்லை. ஸோ அது என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரேயர் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அவங்க எல்லாருமே வந்து சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ அந்த வகையில் இந்த வெள்ளம் என்பது எப்படி ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நேபாளோட அந்த லேண்ட் ஸ்ட்ரக்சர் என்பது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்குது. ஓகேங்களா, ஸோ நேபாள் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக தான் இருக்குது. ஓகேங்களா, நேபாள் வந்து நமக்கு அருகில் இருக்கக்கூடிய நாடாக தான் இருக்குது. ஸோ இதுதான் நேபாள். ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய இந்தியாவோட பார்டர் இதுதான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பீகார், உத்தராகண்ட் போன்ற இடங்கள்லாம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு நேபாளோட மேல் பார்டரில் யார் இருக்காங்கன்னா சீனா இருக்காங்க. சீனாவோட அந்த திபேத் வந்து ஆக்கிரமிப்பு பகுதியாக இருக்குது. ஸோ இந்த ஒரு எல்லையில தான், அதாவது திபேத்துக்கும் சீனாவுக்கும் இடைப்பட்ட எல்லை இது இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஒரு எல்லையில் பனிப்பட இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கின்றது. மவுண்ட் எவரெஸ்ட் தான் உலகிலேயே மிகவும் உயரமான சிகரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மலையை அழைக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 8848 மீட்டர் வந்து உயரமுடைய சிகரமாக திகழ்கிறது இல்லையா. ஸோ இந்த ஒரு மவுண்ட் எவரெஸ்ட்ல நிகழ்ந்த ஒரு இஷ்யூ தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வெள்ளத்துக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. ஓகேங்களா, ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அந்த வகையில் இந்த மவுண்ட் எவரெஸ்ட், உலகிலே மிகவும் உயரமான சிகரமான மவுண்ட் எவரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8848 மீட்டர் வந்து உயரம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு ஓகேங்களா அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் இருக்கக்கூடிய பனி இருக்கு இல்லையா, இது வந்து உருகி இருக்கு. ஏன் உருகி இருக்குன்னா குளோபல் வார்மிங், புவி வெப்பமடைதல் காரணமாக, அந்த குளோபல் வார்மிங் காரணமாக அந்த மேலே இருக்கக்கூடிய பனின்றது பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகிருக்கு. மெல்ட் ஆகி என்ன ஆகும், ஐஸ் வந்து மெல்ட் ஆனால் என்ன ஆகிடும், தண்ணியாக மாறிடும். தண்ணி ஆகி என்ன ஆயிருக்கு, கீழே இருக்கக்கூடிய மலையில் வந்து அந்த தண்ணி வந்து ஃப்ளோ ஆகிருக்கு. ஃப்ளோ ஆகும்போது கீழே இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் ஐஸாக தான் இருக்குது, அது வந்து மெல்ட் ஆகலை. மேலே தான் வந்து ரொம்ப ஹீட்னால மெல்ட் ஆகிருக்கு. கீழே இருக்கக்கூடிய அந்த தண்ணி பனி மேலே அந்த மேலேருந்து வரக்கூடிய அந்த நீர் வந்து படுறது மூலமாக அந்த ஐஸ் வந்து அந்த பாறையோட இறுக நிலையில் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகிருக்கு. ரொம்ப இறுக நிலையில் இருக்கக்கூடிய ஐஸ் வந்து கீழே இருக்கக்கூடிய ஐஸ் எல்லாமே பனியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டாக பிடிச்சி இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகி என்ன ஆயிருக்கு, ரொம்பவே வந்து இறுக நிலையை வந்து ரொம்பவே வந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதனால் இது ஏன் வந்து ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு இப்போ நம்ம எப்பயுமே வந்து ஒரு ஐஸ் வாட்டர் ரொம்பவே வந்து ஐஸ் ஆகிடுச்சு, தண்ணியில் வைக்கிறோம், ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், அந்த தண்ணி வந்து ரொம்பவே ஐஸ் ஆகிடுச்சு, குடிக்க முடியாத நிலையில் இருக்குன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக ஒரு வாட்டர் டப்பில் போடுவோம். ஐஸ் எடுத்துட்டு வாட்டர் டப்பில் போட்டால் அது மெல்ட் ஆகி நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். இதற்கான காரணம் என்னன்னா, நம்ம அந்த வாட்டர் டப்பில் இருக்கக்கூடிய தண்ணியோட டெம்பரேச்சர் ரொம்பவே அதிகம். ஆனால் அந்த ஐஸில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0 டிகிரி அது கீழே தான் இருக்கும். பட் ஆனால் அந்த சுற்றி இருக்கக்கூடிய தண்ணியோட டெம்பரேச்சர் ஒரு 25 டிகிரி கிட்ட இருக்கும். ஸோ சுற்றி இருக்கக்கூடிய அந்த தண்ணி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கனால, அந்த ஐஸோட டெம்பரேச்சரில் அதிகமாக இருக்கனால அந்த நம்ம போடக்கூடிய அந்த ஐஸ் பாட்டில், அந்த ஒரு ஐஸ் பார்ன்றது மெல்ட் ஆகிடும். இதான் ரீசனு. ஸோ அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஐஸ்ன்றது நம்ம தண்ணி மேலேருந்து வரக்கூடிய தண்ணியோட டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. கீழே இருக்கக்கூடிய அந்த ஐஸோட டெம்பரேச்சர்ன்றது 0க்கும் கம்மியாக இருக்கனால மேலே வந்து தண்ணி வந்து கீழே இருக்க ஐஸ் மேலே படுற மூலமாக என்ன இருக்குது, அந்த ஒரு இறுக நிலை கம்மியாகி அது நீர்நிலைக்கு கீழே இருக்கக்கூடிய ஐஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகி நீர்நிலைக்கு மாறக்கூடிய ஸ்டேஜில் இருக்கும் போது என்ன ஆயிருக்குன்னா அந்த பிடிமானம் வந்து கம்மியாக்கப்பட்டு ரெடியூஸ் ஆக்கப்பட்டு கீழே இருக்கக்கூடிய ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிமூவ் ஆகி வந்திருக்கு. அப்படியே லேண்ட் ஸ்லைடாக உருவாயிருக்கு. அதாவது லேண்ட் ஸ்லைட்னா மண் சரிவுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பனிச்சரிவு என்பது ஏற்பட்டிருக்கு. லைக் வந்து நம்ம இந்த நீர், அதாவது மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஐஸ்ன்றது நீராகி கீழே இருக்கக்கூடிய பனி மேலே படுறது மூலமாக இந்த ஒரு பனிச்சரிவு என்பது ஏற்பட்டிருக்கு. இங்கே மேலேருந்து வரக்கூடிய அந்த பனிச்சரிவு என்னவாயிருக்குன்னா எங்கே போய் விழுந்திருக்குன்னா அந்த ஒரு இமயமலைக்கு கீழே இருக்கக்கூடிய போதி குஷி ரிவர்னு ஒரு ரிவர் இருக்குது, ஆறு என்பது இருக்குது. போதி குஷி ரிவர் என்ற ஒரு ஆறு என்பது இருக்குது. இந்த ஒரு ஆறு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பனிச்சரிவுன்றது விழுந்திருக்கு. இது விழுந்து என்ன ஆயிருக்குன்னா டெம்பரவரியாக
ஒரு டேம் மாரி ஃபார்ம் ஆயிருக்கு. எப்படி நம்மளுக்கு கல்லணை எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு டேம் மாரி ஒரு அணை மாரி ஃபார்ம் ஆயிருக்கு. அணை மாரி ஃபார்ம் ஆகிட்டா என்ன ஆகும்? நார்மலாக அந்த போதகுஷி ஆறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு பகுதியில் இடையில வந்து இந்த மாதிரி ஒரு பனி வந்து டெம்பரவரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அணை மாரி உருவாயிருக்கு. ஸோ அது என்ன ஆயிருக்கு? பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வந்து ஃப்ளோ ஆகாமல் அப்படியே தடுத்து வச்சிருக்கு. ஸோ அது எவ்வளோ நேரம் தடுத்து வச்சுக்க முடியும்? எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ண முடியும்? என்ன ஆயிருக்கு? ஒரு ஸ்டேஜ் போக போக பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கு. டக்குன்னு வந்து ரொம்ப அதிகமான கெப்பாசிட்டி உள்ள நீரை வந்து கெப்பாசிட்டியாக அது பிடிச்சிருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக அது ஓவர்ஃப்ளோ ஆகி டக்குன்னு பிடிச்சி வச்ச தண்ணியெல்லாம் உடனே வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ உடனே ரிலீஸ் ஆகி ஒரு பெரு வெள்ளமாக பார்த்தீங்கன்னா நேபாளில் உருவாயிருக்கு. ஸோ ஆரம்பத்தில் அமெரிக்க ஆராய்ச்சி நிறுவனம் இது என்ன சொன்னாங்கன்னா, நிலநடுக்கம் தான் ஃபஸ்ட்டு உருவாச்சு. 4.3 ரெக்டர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எர்த்குவாக்ன்றது உருவாச்சு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக தான் அந்த ஒரு பனிச்சரிவு என்பது ஏற்பட்டு இந்த வெள்ளம் என்பது ஏற்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனால் இந்த ஒரு பனிச்சரிவின் மூலமாக தான் அந்த ஒரு நிலநடுக்கம் என்பதே ஏற்பட்டிருக்கு. ஸோ மக்களால் உணரப்பட்டிருக்கு. அதனை தொடர்ந்து தான் இந்த வெள்ளம் என்பது ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி நியூஸ் படி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 362க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்காங்க. உடல் என்றது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஸோ 1300க்கும் மேற்பட்ட உடல்கள் கிடைக்கவில்லை. அவங்களுடைய அட்ரஸே கிடைக்கவில்லை. நம்ம தமிழ்நாட்டிலிருந்தும் பல இந்திய பகுதிகளிலிருந்தும் பார்த்தீங்கன்னா நேபாளுக்கு அந்த ஒரு ரிலீஜியஸ் மதம் சார்ந்த சுற்றுலாவுக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்களுடைய நிலையும் என்னவாக இருக்குது என்பது இதுவரை தெரியவில்லை. ஸோ மீட்பு பணிகள் இந்தியா சைட்லேருந்து நிறைய தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய இந்திய பிரதமரும் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் நேபாளுடைய பிரதமர் பாலேந்திர ஷா அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா எங்களால் முடிந்த உதவிகளை செய்வோம் சொல்லிட்டு உறுதுணையாக இருக்கிறதையும் வந்து சொல்கிறத நம்ம நியூஸில் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ தொடர்ந்து வந்து இதற்கான மீட்பு பணிகள் நடைபெற்றிருக்கு. ஸோ நம்மளுடைய சைட்லேருந்து நேபாளுடைய மக்களுக்கும் நம்ம இந்தியாவிலிருந்து போன உலக நாடுகளிலிருந்து பல பேர் சுற்றுலாவுக்கு போன அனைவருக்காகவும் ஒரு ப்ரேயர்ன்றதை பண்ணிப்போம். ஸோ எல்லாருமே வந்து சேஃபாக வந்து வீடு திரும்பணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா?